இது சரி இருந்துட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறாங்கல்ல. இவங்களையும் சும்மா விடல. இவங்கள சும்மா விடாம மறுபடியும் பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்க? அவங்க ஒரிஜினல் சிவாஜியே வந்து சூத்திரன்னு தான் நாங்க சொன்னோம். அவரையே நாங்க சத்திரியன்னு ஏத்துக்கல. இவரு என்ன இவங்களும் ராஜ பரம்பரை எல்லாம் கிடையாது. இவங்களும் சத்திரியன் கிடையாதுன்னு வெள்ளக்காரன் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இதுதான் அடுத்த கேஸ். இதுல பாருங்க வாரிசே இல்ல. வாரிசுன்னு சொல்லிக்கிறாங்க சில பேரு. அவங்களுக்காக இவங்க ஒரு வழக்கு போட்டு அவங்க சிவாஜியோட வம்சம்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து திருப்பி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அது 1900 நடக்குது இந்த கேஸ் எல்லாம். அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 229 பக்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க பாம்பே ஹைகோர்ட்ல இருந்து. அந்த பாம்பே ஹைகோர்ட் வந்து அந்த சிவாஜியோட குடும்பத்தை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. முதல் 5 குடும்பங்கள், அதாவது சிவாஜி, அவரோட தம்பி, அவரோட பேரன், அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம், அது ஒரு முதல் 5 குடும்பங்கள்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது 96 குடும்பங்கள்னு பிரிக்கிறாங்க. இந்த 2வது 96 குடும்பங்கள்ன்றது வந்து அந்த குடும்பத்துக்கு பெண் கொடுத்தவங்க இல்ல பெண் எடுத்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் 2வது 96 குடும்பங்கள்னு பிரிக்கிறாங்க. அது போக அவங்களோட சொந்தக்காரங்கன்னு வேற இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கொடுத்தவங்களுக்கு, பொண்ணு எடுத்தவங்களுக்கு, பொண்ணுக்கு அந்த வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் மற்றவர்கள்னு பிரிச்சிடுறாங்க, அதர்ஸ்ன்னு பிரிச்சிடுறாங்க. இப்படி பிரிச்சு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்துல? இந்த முதல் 2 பிரிவை சேர்ந்த குடும்பங்கள்லாம் சத்திரியர்கள், இந்த 3வது பிரிவை சேர்ந்தவங்க எல்லாம் சத்திரியர்கள்ல வராது.